2026 சட்டமன்ற தேர்தல் அரசியல் மற்றும் அதிகாரம் விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து மேடையை அலங்கரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய முக்குளத்தோர் போர்க்குடி மக்களின் பாதுகாவலர் வருங்கால சட்டமன்ற நாயகன் KN இசக்கிராஜா தேவர் அவர்களையும் மற்றும் PMT போராளிகள் அனைவரையும் மற்றும் இங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய இரத்த சொந்த உறவுகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். கரிசல்குளம் இந்த கரிசல்குளம் வந்து தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவில் தொகுதியில் உள்ள கரிசல்குளம் இந்த அதாவது சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களில் உள்ள மக்களையும் வந்து நம்ம சமுதாயத்தில் உள்ள பெரும்பான்மையான தலைவர்கள் வந்து கண்டுகொள்வதில்லை. எதுக்காக தெரியுமா? இந்த சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதியில் உள்ள மக்களை எல்லாத்தையும் ஓட்டா பார்க்காங்க. ஆனா நம்ம தலைவர் KN இசக்கிராஜா தேவர் எல்லாத்தையும் உயிரா பார்க்காரு. காரணம் இது வந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல தனி தொகுதியா இருந்துகிட்டு இருக்கிறதுனால அங்க நம்ம போய் குரல் கொடுத்து அவங்கள பாதுகாத்து நமக்கு என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான நம்ம சமுதாய தலைவர்கள் வந்து இந்த தொகுதியை வந்து கண்டுகொள்வதில்லை. ஆனா நம்ம தலைவர் KN இசக்கிராஜா தேவர் அவர்கள் வந்து நம்ம உறவுகள் சங்கரன் கோவில் தொகுதியில் உள்ள எல்லாத்தையுமே வந்து கூட பிறந்த அண்ணன் தம்பி மாமன் மச்சான் நம்மளுடைய தாய் தந்தையர் அண்ணன் தம்பிகள் தான் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காப்புல. இந்த சங்கரன் கோவில் தொகுதியில ஒரு நம்ம மக்களுக்கு ஒரு தேவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம தலைவர் அந்த பிரச்சனையை அது என்னன்னு தீர்வு காணுற வரைக்கும் தூங்க மாட்டாரு. அப்படிதான் இதுவரைக்கும் சங்கரன் கோவில் தொகுதியில் உள்ள மக்களை எல்லாத்தையும் அரவணைச்சு பாதுகாத்துக்கிட்டு வராரு. இந்த தொகுதியில ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் குரல் கொடுக்கிறது நம்ம தலைவர் KN இசக்கிராஜா தேவர் மட்டும்தான். இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னா நம்ம சமுதாயத்தில் எங்க என்ன பிரச்சனைனாலும் சரி முதல் போன வந்து நம்ம PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தலைவருக்கும் PMT போராளிகளுக்கு தான் வந்து கொண்டே இருக்கிறது. அங்க அந்த பிரச்சனை இங்க இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதாவது எல்லாத்தையும் நம்ம தலைவர் காப்பாற்றணும்னு 200% நினைக்காரு. ஆனா இப்போ உங்களை மாதிரி மக்களை வச்சு சில உறவுகளை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. இன்னும் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னா அதிகாரம் MLA ஆகி சட்டமன்றத்துக்கு போனாருன்னா ஒரு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பார்த்துக்கிடுவாரு. அதனால இந்த சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதியில நிற்கக்கூடிய MLA வந்து அதாவது நம்ம தலைவர் யாரை கையை காட்டுறாரோ அவங்களுக்கு ஓட்டு வங்கியை செலுத்தினா மட்டும்தான் நம்ம சமுதாயத்தை பாதுகாக்க முடியும். நாளைக்கு நம்ம சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிறை குறைகளை வந்து நம்ம தலைவர் மூலியமா எதையும் சாதிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாத ஓட்டு வங்கியை வந்து வேஸ்ட் ஆக்குனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதை எல்லாரும் கருத்தில் கொண்டணும்.